கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, காத்திருக்கிற நீ ஏன் கலங்க வேண்டும்? அன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, எனக்காக நீ காத்திருக்கிற, ஏன் நீ கலங்காத. அன்று ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் மனுஷங்களுக்கு காத்திருந்தா கட்டாயம் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கலக்கம் நமக்குள்ளே வரும். இது முடியுமா முடியாதாங்கிற கலக்கம் நமக்குள்ளே வரும். ஆனால் நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்காக காத்திருக்கீங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் கலங்கக்கூடாது. உங்களை கலங்க பண்ணுகிற சத்துருவை இன்னைக்கு கர்த்தர் அழித்துப்பட போகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 25:3 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. கலங்காதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. யார் உங்களை வெட்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்களே தவிர நீங்கள் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா அந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்துணையான நன்மை வரும். வேதம் அப்படி தான் சொல்லுது. ஏசாயா 61:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்துணையான பலன் வரும். நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்களை நம்பி நான் காத்திருக்கிறேன், உங்களுக்காக காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய. யோசிப்புங்கிற இளைஞனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சகோதரர்கள் எல்லாரும் உன்னுடைய சமூகத்தில் வந்து உன்னை பணிந்து கொள்வார்கள், நான் உன்னை எல்லார் நடுவிலையும் உயர்ந்து இருக்க பண்ணுவேன். சொன்ன உடனே நடந்துச்சான்? இல்லை, காத்திருக்கணும். உதாரணமாக, ஒரு மரத்தை வச்ச உடனே அந்த மரத்தில் பலன் கிடைக்குமா? ஒவ்வொரு மரத்துக்கு தகுந்ததை போல் நம்ம காத்திருக்கணும். 3 வருஷமோ 5 வருஷமோ காத்திருந்தால் தான் அந்த மரத்தில் கனியை நம்ம புசிக்க முடியும். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லிட்டாருன்னா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஸோ யோசிப்பு காத்திருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 வருஷம் காத்திருந்தான். காத்திருந்த அவனுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஆதியாகமம் 41:41 பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன், உன் வார்த்தையின்படியே இந்த எகிப்து தேசத்தை நீ கட்டலாம். எப்படி கர்த்தர் உயர்த்தினார் பாருங்க. உங்களை உயர்த்த மாட்டாரா? நீங்கள் கலங்காதீங்க. தாவீது தன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 42:5, சங்கீதம் 43:5, இந்த 2 வசனத்திலும் வாசித்து பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறா? கர்த்தருக்கு காத்திரு. நீ ஏன் கலங்குற? கர்த்தருக்கு காத்திரு. இன்னைக்கு நீங்கள் கலங்காதீங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஏன் கலங்கணும்? நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் வரும்.